Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் மிக்சர் செய்ய போகிறேன். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூந்தி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். மூணையுமே நல்லா சலிச்சிட்டு நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிகை இதோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். என்கிட்ட ஆரஞ்சு கலர் இல்லை, நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். பூந்திக்கு மாவு கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்துக்கணும். இந்த கரண்டியில் மேலே இன்னொரு கரண்டி எடுத்து மாவை ஊற்றிக்கணும். மாவை ஊற்றும் போது நீங்கள் தேய்க்க தேவையில்லை, அதுவாகவே கீழே ட்ராப் ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு லேசாக திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பூந்திக்கு கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரை குழிக்கரண்டி அளவு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப பெரிய கரண்டியை யூஸ் பண்ணி எண்ணெய் எடுக்காதீங்க, ஓரளவுக்கு சின்ன கரண்டியை யூஸ் பண்ணி எண்ணெய் எடுங்க. எண்ணெய் அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது. இது கிறிஸ்பியாக வரத்துக்காக தான் இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை எடுத்தோன்னே நிறைய சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி இது பிசையும் போது கொஞ்சம் இலகலாகவே பிசைங்க, அப்போ தான் உங்களுக்கு முறுக்கச்சியில் போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முறுக்கு மோல்டு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இடியப்பாச்சி தான் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஓமப்பொடியை இதில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சுற்று சுற்றுனா போதும், மேலே மேலே நிறைய வாட்டி சுற்றக்கூடாது, ரொம்ப கனமாக வந்துடும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நான் ஓமம் சேர்க்கலை. இதை தனியாக சாப்பிட்றதா இருந்தால் தான் கண்டிப்பாக ஓமம் சேர்க்கணும். நான் மிக்சர் செய்ய போகிறதுனால ஓமம் சேர்க்கலை. மிக்சருக்கு கம்பல்சரி ஓமம் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த கலர் வந்தால் சரி. இப்போ இதை எடுத்துடலாம். மிக்சர் செய்கிறதுக்கு நான் பெரிய பேசன் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியும் ஓமப்பொடியும் இந்த பேசனில் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் கொஞ்சம் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் அவல், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும், எதையுமே சேர்த்து ஒன்றா ஃப்ரை பண்ணக்கூடாது. 3 பூண்டை நல்லா இடிச்சிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஃப்ரை பண்ண பிறகு தோல் வேணான்னா அதை எடுத்துடலாம். பூண்டுக்கு பதில் பெருங்காயத்தூள் இருந்தால் நீங்கள் அது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். கருவேப்பிலை வேணும்னா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும்.
ஏன்னா ஏற்கனவே ஓமப்பொடியிலையும் காரா பூந்திலையும் உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப தூளாக்க வேண்டாம். உப்பு சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ரொம்ப ஈஸியாக மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.